அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாத தவத்தின் அறுவடை. புனித ரமலான் மாதம் என்பது ஒரு முஹ்மீனின் வாழ்வில் ஆன்மீக பயிற்சி பாசறை. பகலில் பசியோடும் இரவில் வெளிப்போடும் கழித்த அந்த 30 நாட்களின் நிறைவாக கிழக்கு வானில் தோன்றும் அந்த மெல்லிய பிறை ஒரு மாபெரும் செய்தியை சுமந்து வருகின்றது. அதுதான் நோன்பு பெருநாள். இது வெறும் கேளிக்கான நாளல்ல, மாறாக ஒரு மனிதன் தன் மன இச்சைகளை அடக்கி இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததற்காக அவனுக்கு கிடைக்கும் இறைவனின் பரிசாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது அங்கிருந்த மக்கள் பாரசீக பாரம்பரியத்தின் அடிப்படையில் 2 நாட்களை விளையாட்டிற்காக ஒதுக்கியிருந்தனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அந்த 2 நாட்களுக்கு பகரமாக அவற்றை விட சிறந்த 2 நாட்களை, நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ்ஜு பெருநாளை உங்களுக்கு வழங்கியுள்ளான். ஆதாரம் அபூதாவூத். இது கொண்டாட்டத்தின் இலக்கணத்தையே மாற்றியது. ஆடல் பாடல்கள் நிறைந்த கேளிகளுக்கு பதிலாக தக்பீர் முழக்கங்கள் மற்றும் ஏழைகளுக்கு உதவும் ஈகையுணர்வு ஆகியவற்றை இஸ்லாம் கொண்டாட்டத்தின் அங்கமாக்கியது. பெருநாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு சிறந்த வழிகாட்டியாகும். தக்பீர் முழக்கம். பெருநாள் பிறை கண்டது முதல் தொழுகை வரை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று இறைவனை பெருமைப்படுத்தும் நம் அகந்தையை அளிக்கும் மருந்தாகும். பெருநாளன்று குளித்து நறுமணம் பூசி இருப்பவற்றில் சிறந்த ஆடையை அணிவது சுன்னத்தாகும். பெருநாள் தொழுகைக்கு செல்லும் போது ஒரு பாதையிலும் திரும்பும் போது மற்றொரு பாதையிலும் வருவது நபி வழியாகும். இதன் நோக்கம் வழியிலுள்ள அதிகப்படியான மக்களிடம் சலாம் கூறி அன்பை பகிர்ந்து கொள்வதேயாகும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்ணீர். 2ஆம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நம்மை உடுக்கக்கூடியது. பெருநாளன்று மக்கள் புத்தாடை அணிந்து மகிழ்ந்திருக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் அழுது கொண்டிருந்தார்கள். காரணம் கேட்டபோது, இன்று மகிழ்ச்சியான நாள் என்பது உண்மைதான், ஆனால் தன் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு இது பெருநாள். யாருடைய நோன்பு நிராகரிக்கப்பட்டதோ அவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை நாள். நான் எந்த பட்டியலில் இருக்கின்றேன் என்று தெரியவில்லையே என்றார்கள். அந்த அச்சம் நமக்கு தருவது ஒரு பாடம். கொண்டாட்டம் என்பது ஆடம்பரத்தில் இல்லை, இறைவன் நம் அமல்களை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கின்றது. வறுமை நீக்கும் மனிதாபிமானம். பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பே ஏழைகளுக்கு ஃபித்ரா வழங்குவது கடமையாக்கப்பட்டுள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், ஏழைகளுக்கு உணவாகவும் நோன்பில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரமாகவும் ஃபித்ரா தர்மத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். ஆதாரம் அபூதாவூத். எந்த ஏழையும் பெருநாள் அன்று பசியோடு இருக்கக்கூடாது என்ற இந்த சட்டம் இஸ்லாம் காட்டும் சமூக நீதியின் உச்சகட்டமாகும். பெருநாள் முடிந்துவிட்டது என்பதற்காக நாம் மீண்டும் பழைய தீய பழக்கங்களுக்கு திரும்பிவிடக்கூடாது. ரமலானில் பேணப்பட்ட ஐவேளை தொழுகை, ரமலானில் பாதுகாக்கப்பட்ட நம் நாவுகள், ரமலானில் காட்டப்பட்ட பிறர் மீதான கருணை ஆகியவற்றை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். அதுவே உண்மையான வெற்றி ஆகும். இந்த இனிய நாளில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நம்முடைய நற்செயல்கள் அங்கீகரிக்கப்படவும் எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சுவோம். யா அல்லாஹ், எங்களின் நோன்புகளையும் தொழுகைகளையும் தர்மங்களையும் உன் பொருட்டை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. எங்களின் உள்ளங்களில் இருக்கும் கசப்புக்களை நீக்கி அன்பையும் சகோதரத்துவத்தையும் விதைப்பாயாக. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு நிவாரணத்தையும் கவலையில் இருப்பவர்களுக்கு நிம்மதியையும் தருவாயாக. இன்ஷா அல்லாஹ், மீண்டும் ஒரு ரமலானை அடையும் பாக்கியத்தையும் அதன் மகத்துவத்தை உணரும் உடல் நலத்தையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் உலகத்திலுள்ள முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீ தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அனைவருக்கும் இனிய நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.